நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் ஒரு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிக சுவையான பொரியல். இந்த பொரியல் என்ன பொரியல் அப்படின்னா அவரைக்காய் பொரியல். நான் கொஞ்சம் கேரட் அவரைக்காய் எடுத்து சிறிதாக வெட்டி வைத்துள்ளேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிந்தவுடன் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். பின்பு கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். நன்கு வெந்தவுடன் ஏற்கனவே வெட்டி வைத்துள்ள அவரைக்காய், கேரட் சேர்த்து சிறிதளவு தண்ணீர், உப்பு சேர்த்து நன்கு வேக விடவும். இந்த காய்கறிகள் அனைத்திலுமே நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சத்துக்கள் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக கேரட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த கேரட்டில் நிறைய சத்து இருக்குது. அதில் முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண் பார்வை அதிகமாக நமக்கு கிடைக்கும். கண் பார்வைக்கு தேவையான அளவு சத்துக்கள் இந்த கேரட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. இப்படி தான் காய்கறிகளை வெட்டணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்படி சிறிதாக வெட்டினா கொஞ்சம் சீக்கிரம் வேகும், அவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டால் அதில் இன்னும் அதிகமாக சத்து நமக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் போதும். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த பவுடர், மசாலா பவுடர் பிடிக்குமோ அதை சேர்த்து சிறிது மஞ்சளும் சேர்த்து நன்கு வதக்கி விட வேண்டும். அந்த தண்ணீரெல்லாம் வற்றும் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இது ருசி அதிகமாக கிடைக்கும் நமக்கு. பொரியல் அப்படின்னாலே தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வச்சிடணும். இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு வதக்கி விடவும். தண்ணீர் சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு இந்த பொரியலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் துருவலும் நன்கு கலந்து விட்டது. இந்த அவரைக்காயிலையும் அதிகமான சத்து இருக்குது. முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது விட்டமின் பி. இது எதுக்கெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூளையை நல்ல செயல்திறனாக வைத்திருக்க இந்த அவரைக்காய் ரொம்ப நல்லது. நிறைய கால்சியம் சத்து கூட இதில் இருக்குது. எலும்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இதை சாப்பிடலாம். நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோய் தாக்குதலில் இருந்து விடுதலை ஆவீங்க. அதனால் டெய்லி ஒரு ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அதுலேயும் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும். கீரைகள் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாதான் உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியும். தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு மனிதர் ஆரோக்கியமாக வாழ சுத்தமான காற்று, சுத்தமான இருப்பிடம், அப்புறம் ஆரோக்கியமான உணவு, அதாவது எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவு, இது இருந்தாலே ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி அவரைக்காய் பொரியல் தயாராகி விட்டது. இனி சாப்பிடலாம். நன்றி நண்பர்களே.